நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 29/9/2015 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி பின்னிரவு 3:40 வரை, பின்பு திருத்திகை. ரேவதி நட்சத்திரம் மாலை 6:21 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் குருவும் 6ல் சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றாலும் 12ல் சந்திரன் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 3ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபம். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று 3ல் சூரியன் இருப்பதால் கடந்த கால சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக அமைய பெற்று மகிழ்ச்சி ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமைய பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் இன்று மாலை 6:20 வரை இருப்பதால் குழப்பங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் கவனத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, 3ல் சனியும் 7ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மாலை 6:20 பிறகு சந்திரனானவர் 8ல் சஞ்சரிக்க இருப்பது சந்திராஷ்டத்துடைய அமைப்பாகும். அதனால் இரவு வேளையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில நாட்களாக இருந்த சின்ன சின்ன அலைச்சல்கள் கூட முழுமையாக விலகி அனுகூலமான பலன்கள் இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, குருவானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 9ல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே,
முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று 9ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் சனி இருப்பது வலிமையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கும்ப ராசினியர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமையப்பெற்று 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்ப்புகள் விலகுவதால் நிம்மதி உண்டாகும். தொழிலில் லாபம், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சனி பகவானை பற்றி பார்க்கின்ற பொழுது சனியோடைய அமைப்பானது ஒருத்தருடைய ஜாதகத்துல அமைகின்ற ஸ்தானங்களை பொறுத்து இருக்கிறது. குறிப்பிட்ட விஷயத்தில் சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் அந்த காரியமானது தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். ஒருத்தருக்கு சனியுடைய பார்வை என்பது எந்தெந்த ஸ்தானத்திற்கு விழுதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்யக்கூடிய பலம் உண்டு. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சனி பார்வை என்பது மிகவும் கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனை சனி பார்த்தாலும், பெண்கள் ஜாதகத்துல செவ்வாவை சனி பார்த்தாலும், யார் ஜாதகத்துல அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகிறதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் காலகாலத்தில் திருமணம் நடக்காம தாமதமா நடக்கும். சிலருக்கு சொத்துகள் அமைவதற்கு தடங்கல்கள் உண்டாகிறது. 10ஆம் வீட்டை சனி பார்க்கக்கூடாது. 10 சனி பார்த்தா வாழ்க்கையே போராட்டகரமாக இருக்கும். அந்த ஜாதகர் கடினமா உழைப்பாரு. அந்த உழைப்புக்கான பலனை அடைவதற்கு தடங்கல்கள் ஏற்படும். சனி பார்வை என்பது 6ஆம் வீட்டுக்கு இருந்தா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எதிரிகளை சமாளிப்பதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாயிடுது. எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக சனி புத்தி, சனி திசை அவங்களுக்கு நடந்தா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நேயர்களே, இதுவரை சனி பார்வை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.